ஆளுநர் உரை மீதான விவாத கூட்டத்தொடரையே எதிர்கொள்ள முடியாத தாவேகாவினர் பட்ஜெட் கூட்டத்தொடரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், இளைஞர்கள் பெண்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்தை கூட தாவேகாவினர் வெல்ல முடியாது என்றும், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தாவேகாவினரை நமது திமுக தொண்டர்கள் ஓட ஓட விரட்டப் போகிறார்கள் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு கவர்னர் உரையிலே இந்த பாடம் சொன்னா, அடுத்து இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல மரியாதைக்கு ஆஸ்திரேலியா அவர்கள் பேசுகின்ற போது அலற விட்டாரு. தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில நீ ஜெயிச்சிருவியா? நீ யாராவது ஜெயிச்சிருவியா? இல்ல ஆழ்வாத்தினரி சேர்மன் நீ எடுத்துருவியா? உடங்குடி சேர்மன் நீ எடுப்பியா? திருச்செந்தூர் சேர்மன் எடுப்பியா? திருச்செந்தூர் நகராட்சியுடைய தலைவரை எடுப்பியா? என்னை பாதுகாத்த காயமா நகருடைய அந்த பகுதியை நீ எடுப்பியா?